வணக்கம். வாழ்க வளமுடன். நான் ஜோதிட வெற்றிபாலன் திருவள்ளூர்லேருந்து பேசுறேன். இன்றைக்கு தாராபலனத்த பத்தி பார்ப்போம். தாராபலம் என்பது ஒவ்வொரு ராசியில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு நாள் போகின்ற நட்சத்திரங்கள், இந்த நட்சத்திரங்கள் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி ஒத்து வருமா அப்படின்னு பார்க்கக்கூடியது தான் தாராபலம். இந்த தாராபலன் பார்த்து தான் நம்ம சுப நிகழ்வுகள், சுப நிகழ்ச்சிகள், திருமணங்கள் அனைத்தும் செஞ்சுட்டு இருக்கோம். இது பொதுவா நெறைய பேர் நெறைய விஷயங்களுக்கு நம்ம செய்யும்பொழுது, இன்னைக்கு எப்படி நாள் நல்லா இருக்குமா? நமக்கு ஒத்து வருமா? நமக்கு ஏற்ற நாளா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கும். அப்ப எல்லா நேரத்திலும் நம்ம ஜோசியர போய் பார்த்துட்டு இருக்க முடியுமான்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. அதனால அவங்க என்ன பண்ணலாம்னா, பொதுவா வந்து நான் இப்போ ஒரு சார்ட் குடுக்குறேன் பாருங்க. இந்த சார்ட் வந்து அஸ்வினி முதல் ஆயில்ய வரைக்கும் 9 நட்சத்திரம். அதுக்கப்புறம் மகம் முதல் கேட்டை வரைக்கும் ஒரு 9 நட்சத்திரம். அதுக்கப்புறம் வந்து மூலம் முதல் கே ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் ஒரு 9 நட்சத்திரம். அப்போ 9, அதுக்கப்புறம் ஒரு 9, அதுக்கப்புறம் ஒரு 9. இதுதான் ஆர்டர். அப்போ 1லிருந்து 27 நட்சத்திரங்கள். இப்போ உங்களுடைய நட்சத்திரங்கள் ஏதாவது ஒரு நட்சத்திரம் வச்சுக்கங்களேன். அஸ்வினி நட்சத்திரம் வச்சுக்கங்களேன். அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து நீங்க எண்ணி வரணும். அஸ்வினி நட்சத்திரம்னா, அஸ்வினி நட்சத்திரம் 1 அப்படி முடிவு பண்ணிக்கணும். அந்த 1க்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய 2வது நட்சத்திரம் பரணி உங்களுக்கு சுபம். அடுத்து 4 சம்பத்து. அடுத்து 6 சேமம். அடுத்து 8 நல்லது, 9ம் நல்லது. இது நமக்கு ஆகாத நட்சத்திரம் என்பது எதுனா, உங்க நட்சத்திரம் 1ன்னா, அதுக்கு அடுத்து வரக்கூடிய 3வது நட்சத்திரமும், 5வது நட்சத்திரமும், 7வது நட்சத்திரமும் என்ற 3, 5, 7 இந்த நட்சத்திரங்களை தவிர்த்துக்குங்க. இந்த நட்சத்திர நாட்கள்ல நீங்க எந்த ஒரு சுப நிகழ்வுகளும், ஒரு முக்கியமான விஷயங்கள், பண குடுக்கல் வாங்கல், இல்ல ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம், வெகு தூர பயணம், இதெல்லாம் இந்த நட்சத்திர நாட்கள்ல தவிர்த்துக்குங்க. இதுதான் நட்சத்திர தாராபலம்னு சொல்லுவாங்க. அதனால இத நீங்களே பார்த்துக்கலாம். அந்த சார்ட் குடுத்துருக்கேன். அந்த சார்ட் பிரகாரம் பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இது தவிர்த்து மிகவும் உங்களுக்கு இந்த நட்சத்திரங்கள்லயே உங்களுக்கு சுப நட்சத்திரம் என்ற தாராபலன் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களிலேயே சில நட்சத்திரங்கள் வந்து நமக்கு தீங்கு செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் உண்டு. அது வந்து வைநாசிக நட்சத்திரம் சொல்லுவாங்க, பணப்பகை நட்சத்திரம் சொல்லுவாங்க, சமூக வேதை நட்சத்திரம் சொல்லுவாங்க, அப்புறம் சந்திராஷ்டம நட்சத்திரங்கள். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு வாங்க. அந்த நட்சத்திரங்கள தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அத வந்து பயன்படுத்திங்க. ஏன்னா, அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம் வரும், வேறுபடும். அத வந்து இப்படி சொல்ல முடியாது பப்ளிக்கா. அதனால நீங்க அது தேவைன்னா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, அந்த நட்சத்திரத்திலேயே நீங்க சேஃபா இருக்கலாம். அந்த நட்சத்திரத்தில நீங்க திருமணம், பெண் பார்க்குறதோ, மகன் எடுக்கிறதோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் பயன்படுத்திக்கங்க. ரொம்ப சுபமா இருப்பீங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.